ஈச்சர் வண்டி BS6 2110 ப்ரோ இந்த மாடல் வண்டியில ஒரு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டை சர்வீஸ் அட்டன் பண்ணியும் அந்த ஃபால்ட்டை அரெஸ்ட் பண்ண முடியல. அது என்ன ஃபால்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரன்னிங்ல வண்டி அடைச்சு இந்த பிரச்சனையை நான் சொல்றதை விட அவர் சொல்றதை நீங்களே கேளுங்க. கேட்டுட்டு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஈச்சர்ல BS6 வண்டி ரன்னிங்ல அடைச்சு போற மாதிரி இது. ஷோரூமுக்காரனை கேட்டா அவன் லேப்டாப் போட்டு பார்த்துட்டான், இது நாசியில கழட்டி செக் பண்ணி பார்த்துட்டான், எல்லாமே கரெக்டா இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இதை பத்தி எதனா ஒரு வீடியோ போட்டு யாருன்னா ஒரு ஆள் எதனா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அடைச்சு போகுதுன்னு சொல்றீங்க? ஸ்பீடு பிக்கப் ஆக மாட்டேங்குதுன்றீங்களா? இப்ப நம்ம 60லயே போனாலும் வண்டி 60 தான் போவோம். முள்ளு மட்டும் அப்படியே 80 100ன்னு போயிட்டு கீழே மறுபடியும் 60க்கே வந்து நின்றோம். அந்த டைம்ல என்ன ஆகும்னா, வண்டி டீசல் இல்லாதப்ப எப்படி ரன்னிங்ல இழுத்து விடும். ஆமா, அதே மாதிரி இழுத்து விடும். ஆக்சிடென்ட்ல இருந்து காலை எடுத்தா ஃப்ரீயா போகும், நல்லா தான் போகும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்ப அந்த ஆக்சிலரேட்டர் சென்சார் ப்ராப்ளமா என்னமா? சென்சார் ப்ராப்ளம்னா கூட நமக்கு மேல அந்த சென்சார் இது காட்டணும். அந்த பெடலி செக் பண்ணிட்டேனே, நான் போட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். அது மேஜரா எது பார்க்க முடியுமோ அது எல்லாமே பார்த்துட்டேன். அதுக்கே விழுப்புரம் ஸ்டோரூம்ல விட்டு பார்த்துட்டேன், பெரம்பலூர்ல விட்டு பார்த்துட்டேன், சேலத்திலயும் விட்டு பார்த்துட்டேன். இந்த ப்ராப்ளத்தை யாராவது ஃபேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவரும் அதே மாதிரி அரெஸ்ட் பண்ணி வண்டியை தெளிவா ஓட்டிப்பாரு.